ஓகே, இந்தியன் ரயில்வேஸ் பற்றின டீட்டெயில் பார்க்கலாம். இந்திய ரயில்வேயின் தந்தை டல்ஹௌசி பிரபு இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் 1853 மும்பை டு தானே வந்து இயக்குனாங்க. இதோட டிஸ்டன்ஸ் வந்து 34 கிலோமீட்டர். இந்திய ரயில்வே தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1951. இந்தியாவின் முதல் ரயில்வே துறை அமைச்சர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜான் மத்தாய் அப்படிங்கிறவர் தான். இந்தியாவில் மொத்தம் 18 ரயில்வே மண்டலங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றது டைரெக்ஷன் பேஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்க மேப் வழியாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பேசிக் டைரெக்ஷன் வச்சு போயிடலாம். வடக்கில் வந்து புதுடெல்லி தலைமையிடமாகவும், தெற்கில் வந்து சென்னை தலைமையிடமாகவும், மேற்கில் மும்பை சர்ச்கேட் வந்து தலைமையிடமாகவும், கிழக்கில் கொல்கத்தா தலைமையிடமாகவும் இருக்குது. மேற்கு பகுதி வந்து ஜெய்ப்பூரும், வடகிழக்கு பகுதியில் தலைமையிடமாக கோரக்பூரும், தென்கிழக்கு தலைமையிடம் அதே கொல்கத்தா தான் வரும். தென்மேற்கில் வந்து ஹூப்ளி வந்துடுது. ஓகேவா? ரயில் நிலையமாக வந்து மும்பையில் இருக்க சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் தான் மத்திய ரயில் நிலையமாக வரும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த வடக்கு மத்திய ரயில் நிலையம், தெற்கு மத்திய ரயில் நிலையம்லாம் கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின் போது மத்திய ரயில் நிலையம் வந்து மும்பையில் இருக்க சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்திற்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வடக்கு எடுத்துக்கிட்டோம்னா புதுடெல்லி வந்து வடக்கு ரயில்வேயின் தலைமையிடமாக இருக்குமா. இதுக்கு இடைப்பட்ட பகுதியாக வந்து அலகாபாத் அப்படின்ற பகுதி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து மற்ற 3 டைரெக்ஷனுக்கும் வந்து வடக்கு மத்திய ரயில் நிலையம், கிழக்கு மத்திய ரயில் நிலையம்லாம் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வடக்கு மத்திய ரயில் நிலையம் வந்து அலகாபாத், கிழக்கு மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹசிப்பூர், அதே வந்து தெற்கு மத்திய ரயில் நிலையம் வந்து செகந்திராபாத், மேற்கு மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஜபல்பூர் வந்துடும். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 விஷயம் பார்க்கணும். இப்போ வந்து வடகிழக்கு பகுதியில் எல்லை ரயில்வே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வடகிழக்கு எல்லை ரயில்வே அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அசாமில் இருக்க கவுகாத்தி தான் வந்து வடகிழக்கு எல்லை ரயில்வே. அதேமாரி தென்கிழக்கில் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு தென்கிழக்கு சைடுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு மத்திய ரயில்வே வரும். அப்படி வந்து பார்த்தோன்னா தென்கிழக்கு மத்திய ரயில்வே வந்து பிலாஸ்பூர் அப்படின்றது மட்டும்தான். மற்ற டைரெக்ஷன் எதுக்குமே இந்த வடமேற்கு வடகிழக்கு இந்த பகுதிகளுக்கெல்லாம் எந்த பகுதியும் மத்திய ரயில் நிலையம் வந்திருக்காது. இது மட்டும்தான் மத்திய ரயில் நிலையம் வரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு சைடில் கடற்கரை இருக்கும் இல்லையா. அப்போ வந்து கிழக்கு கடற்கரை ரயில் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புவனேஸ்வர் வரும். ஓகேவா? அதே வந்து இப்போ கரண்ட் அஃபேராக 18வது ரயில்வே மண்டலமாக ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து தென் கடற்கரை ரயில்வே அப்படின்னு சொல்லி விசாகப்பட்டினம் ஆட் பண்ணியிருப்பாங்க. மேற்கு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொங்கன் ரயில்வே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கொங்கன் ரயில்வே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நவி மும்பை தான் தலைமையிடமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் டெலகிராம் சேனல் வந்து பயோவில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.